ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு பாதை, அந்த பாதைக்கு பக்கத்துல ஒரு பெரிய முள்ளு புதரு, அந்த புதருக்குள்ள இருந்துச்சு ஒரு ராஜநாகம். அந்த பக்கமா போற மக்களை பார்த்தாலே அது விரட்டுன்னு விரட்டும், எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடுவாங்க. அந்த பாம்பை காளி வண்ண கிளம்பின 3 பேரை அது போட்ட போடல, அன்னைக்கே அவங்கள பாடையில ஏத்த வேண்டியதாகி போச்சு. அதனால அது மேல மக்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துச்சு, மறுவாதியும் இருந்துச்சு. அந்த பக்கமா யாருமே போக துணியறதில்ல. இப்படி இருக்கையில அந்த ஊருக்கு ஒரு மகாமுனிவர் ஒருத்தர் வந்தாரு. அந்த ஊர்ல உள்ள குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே கூப்பாடா கோரசா ஒரே கோரிக்கையை முன் வச்சாங்க, அந்த ராஜநாகத்தோட தொல்லை தீரணும். சரின்னுட்டு ராஜநாகத்துக்கிட்ட போனாரு, கூப்பிட்டு ஆணையிட்டார். அதுவும் வந்துச்சு, இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாது, எனக்கு உறுதிமொழி கொடு. கேட்கறது மகாமுனிவராச்சே, வேற வழி இல்லாம ராஜநாகமும் உறுதிமொழி கொடுத்துருச்சு. அதுல இருந்து அது யாரையும் விரட்டுறது இல்ல, கொத்துறது இல்ல, ரொம்ப சாதுவா புதருக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சது. அதனால மக்களுக்கு அது மேல இருந்த பயம் எல்லாம் போச்சு. சும்மா இருப்பாங்களா இந்த கூறுகட்ட ஜனங்க? போறப்ப வர்றப்பவெல்லாம் அந்த புதருக்குள்ள சவுண்ட் விட்டாங்க, அப்புறம் கல்ல விட்டாங்க. இறைக்காக அது வெளியே வந்துச்சுன்னா குறி பார்த்து கல்லால எரியவும் ஆரம்பிச்சாங்க. அந்த இளந்தாரி பயலுக இருக்காங்களே, பெட்டு கட்டிக்கிட்டு அந்த பாம்போட தலைய ஓடி போய் தொட்டு பிடிச்சு விளையாண்டாங்க. இந்த சின்ன பசங்க தொல்லைதான் தாங்கவே முடியல. பாம்பு மேல ஏறி மிதிச்சு ஆடி பாடி அழிச்சாட்டியம் பண்ணாங்க. பாவம் குத்துயிரும் கொலையுருமா அருகி போச்சு அந்த ராஜநாகம். கொஞ்ச நாள் கழிச்சு அதே மகாமுனிவர் அதே ஊருக்கு வந்தாரு. ராஜநாகத்துக்கு பக்கத்துல போய் நலம் விசாரிச்சாரு. அதுக்கு வந்துச்சே வாரு கோபம். பாத்தீங்களா, உங்களுக்கு அடி பணிஞ்சதுனால என்னோட நிலைமைய பாத்தீங்களா, இப்படி அரை உசுரும் காலு உசுருமா ஆகி போயிட்டனே. நடந்ததையெல்லாம் சொல்லிச்சு, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுச்சு. எல்லாத்தையும் நிதானமா கேட்டுட்டு சொன்னாரு மாமுனிவரு, ஏ ராஜநாகமே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? யாரையும் கொத்தக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஆனா சீறி படம் எடுத்து பாஞ்சு அவங்கள நீ மிரட்டக்கூடாதுன்னு சொல்லலையே. எந்த சூழலிலும் நீ உன் அசல் தன்மையை விட்டுக் கொடுக்காதே, அடிப்படை தன்மையை காவு கொடுக்காதே. மிரட்டலும் மென்மை தனமும் கலந்துபட வாழ வரம் வேண்டும் இறைவா, இப்படி வேண்டுக. அமட்டவும் கூடாது, மன உளைச்சல் ஆயிடும். அடிக்கவும் கூடாது, கோர்ட்டு கேஸ் ஆயிரும். ஆனா படிக்க வைக்கணும், நன்னெறியில வளர்க்கணும். பாவம் இந்த பரிதாப பள்ளி ஆசான்கள். சிறப்பு, அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி